ஹலோ கைஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் டவுட் கேட்டிருக்காங்க. ஃபாரெக்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன், பட் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. பேங்க் நிஃப்டி எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. அதாவது சம்டைம் வந்து ரொம்ப 12 மணி 1 மணி 2 மணி காமிக்குது. ஸோ ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டி மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ரேண்டமாக நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ட்ரெண்ட் ஃபைண்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அண்ட் அடிஷ்னலாக 2 டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருவோம். ஸோ ஓப்பன் ப்ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 555575 சரிங்களா. 5555.90. ஸோ இப்போ என்ன காமிக்கிங்க உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஃபைண்டர் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்னு காமிச்சிடும். ஸோ அதில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம். ஜஸ்ட் அப் ட்ரெண்ட்னு காமிக்கிது டுடே. ஸோ தட் மீன் இங்கே அப் ட்ரெண்ட் தான். ஸோ அப்போ அடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப டைமிங் அதிகமாக காமிக்குது, அதாவது 12 மணி 1 மணிக்கு காமிக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக உள்ள இந்த 2 காலம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:14 ஓகேங்களா. ஸோ அண்ட் 10:14 அப்படிங்கிறப்ப 10:15 ஓகேங்களா. 10:15க்கு இங்கே எடுத்துக்கிறீங்க மார்க்கெட் டைம். ஸோ 10:15 அப்படின்னா ஜஸ்ட் ஹைலோ மார்க் பண்ணிக்கிறீங்க. 10:15 இங்கே ஹைலோ மார்க் பண்ணிட்டு ஸோ அப்படியே என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்டுக்கு மேலே போனால் பை எடுக்கிறீங்க, இல்லாத இதுக்கு அப்படியே செல் எடுத்துக்கிறீங்க கண்டினியூவாக. ஸோ செல் எடுத்துட்டு அடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இங்கே பாருங்கள் 12 மணி. ஸோ இங்கே எல்லாமே ரெண்டுமே நீங்கள் 2 குளமும் பார்க்கணும் ஓகேங்களா. 2 குளமும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி எந்த டைமிங் கரெக்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ 12 மணிக்கு காமிக்குது. ஸோ 12 மணி அப்படிங்கிறப்போ இங்கே வந்துடுது உங்களுக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன பை சரிங்களா. இப்படி தான் உங்களுக்கு போகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இது ஹெல்ப் பண்ணிடுறேன். ஒரு அடுத்த டைமிங் பார்ப்போம். 9:15 55782 55782. ஸோ பொட்டன்ஷியல் ரிவர்சல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரிவர்சல் வந்து உங்களுக்கு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அப்போ அப்படின்னா அது இங்கே போய் ரிவர்சல் ஆகுது பாருங்க. ஸோ அப்போ என்னன்னா அதுக்கு அடுத்த டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமிங் என்ன காமிச்சிருக்கு, 11:30 காமிச்சிருக்குங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 11 o'clock காமிச்சிருக்கு. ஸோ எது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 11 o'clock எடுத்துக்கலாம் தாராளமாக சரிங்களா. 11 o'clock அப்படிங்கிறப்போ இங்கே ஓகேவா. ஸோ 11 o'clock இங்கே காமிக்குது. ஸோ அந்த 11 o'clock எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ 11 o'clock நீங்கள் ஹை லோ மார்க் பண்ணீங்கன்னா சிம்பிள் லாஜிக். இதுக்கு மேலே போனால் பை எடுக்கிறீங்க, அப்படியே செல் எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறீங்க, ஸ்ட்ரைட்டாகவே தட் ஒரு செல் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய 2 படி நம்ம ஈஸியாக எடுக்குது. ஸோ இப்போ எல்லாமே டைமிங் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 இது கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஷார்ட்டாக வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து 3வது நாள் 55613 55613. ஸோ 55613ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமிங் என்ன காமிக்குது அப்படின்னா 10:30. ஸோ ஆல்மோஸ்ட் டைமிங் இங்கே 10:30 காமிக்குது. ஸோ அப்போ 10:30க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன காமிக்குது, பொட்டன்ஷியல் ரிவர்சல் அப்படின்னு காமிக்குது. ஸோ பொட்டன்ஷியல் ரிவர்சல் இங்கே ரிவர்சல் எதுவும் ஆகலை. ஸோ மைட் பி இது அப் ட்ரெண்டை வந்து நமக்கு இப்போ இங்கே ரிவர்சல் காமிச்சிக்கலாம். எனிஹவ் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் ஃபைண்டரை வந்து இப்போ அடிஷனல் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 10:30 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ரைட் எஸ் இங்கே ஓகேங்களா 10:30. ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் பை எடுத்துக்கலாம் ட்ரெண்ட் ஓகேங்களா. ஸோ 10:30க்கு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியோட இது நம்ம நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி எப்படி அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒரு ரேண்டமாக எடுத்துப்போம் சரிங்களா. ஸோ இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் இங்கே எதனா போட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் நிஃப்டின்ட்டு. சரி இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் போடுங்க 25186 25186 போட்டிங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு காமிக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எஸ் டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. ஸோ என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 காமிக்குது, இங்கே 9:40 காமிக்குது. ஸோ 9:40ங்கிறப்போ எங்கே வருது, இங்கே வருதுங்களா. சரி எஸ் 9:40க்கு இங்கே எடுக்கிறீங்க, ஒரு உங்களுக்கு பை கிளியர் பை கிடைக்குது சரிங்களா. அண்ட் ஆஃப்டர் தட் 9:40 முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாகவே வந்து 10:30ங்கிறப்போ எஸ் அதுவும் சேம் இங்கேயே தான் நிற்கிது. ஸோ அப்போ பை ட்ரெண்ட் கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 முடிஞ்சு 13:21. ஸோ 13:21னா இங்கே வந்துடுது ஆல்மோஸ்ட் 25 இங்கே ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே லைட்டாக அந்த இதை நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஐலோ மார்க் பண்ணீங்க அப்படின்னா, இதை மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த ட்ரெண்ட் இங்கே ஒரு சின்ன ஒரு செல் ட்ரெண்ட் ஒன்று கிடைக்குது சரிங்களா. ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மார்க் பண்ணுறேன்.
25156 25156. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மணி, அப்புறம் 9 மார்னிங் வந்து 9:22 9:22னா 25, எஸ் 25 இங்கே எடுத்துக்கிறீங்க. 9:25, சாரி, என்ன ட்ரெண்ட் காமிச்சிருக்கு, டவுன் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு, பட் இட்ஸ் அப் ட்ரெண்ட், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இதில் வின் ரேட் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக காமிக்காது, பட் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு கிடைக்கும், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த 9:25 நான் டைமிங் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அதுலேருந்து பை ட்ரெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே 10 o'clock காமிக்குது. அடுத்தது 10 o'clock வந்து நீங்கள் அப்படியே இங்கே வரீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே பை ட்ரெண்டில் தான் நிற்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் 13:04 13:04 மீன் ஹியர். ஸோ இங்கே 13:05 அதுவும் பை ட்ரெண்டில் தான் போகுது, ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுடைய ட்ரெண்டுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ இது உங்களுக்கு வந்து அடிஷனல் சப்போர்ட்டாக கிடைக்கும். 25281 25281, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ட்ரெண்ட் ஃபைண்டர் வந்து ஃபாரெக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், இந்தியன் மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்தியன் என்ன சொல்லுது இப்போ, இந்த நிஃப்டி வந்து 25281 என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் அப் ட்ரெண்ட் பாட்டம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக போகுது பாருங்க. ஸோ பாட்டம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அவன் ஃபுல்லாகவே டவுனுக்கு வந்துட்டான், அதுலேருந்து மேலே போக போகிறான் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ட்ரெண்ட் காமிக்குது. அப்படி பாட்டமில் பொட்டன்ஷியல் அப் ட்ரெண்ட் அப்படி. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே சாரி டைமிங் எங்கே போட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், சாரி. 10:33, எஸ் இங்கே. ஸோ 10:33 அப்படிங்கிறப்போ, ஸோ 10:33 அப்படின்னா 35, ஓகேங்களா. 10:35 அண்ட் 11:15, சரிங்க. 10:35, எஸ். ஸோ 10:35ல உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் அடிச்ச உடனே இந்த கேண்டில் கீழே வந்தோன்னு நீங்கள் செல் எடுப்பீங்க, பட் இந்த கேண்டில் கீழே வரல. அட் த சேம் டைம் அண்ட் செகண்ட் டைமிங் என்ன காமிக்குது உங்களுக்கு, 11:15, எஸ் கரெக்டுங்க. 11:15 காமிக்குது. அப்போ என்ன பண்றீங்க, உடனே 11:15க்கு இங்கே போயிட்டு ஒரு மார்க் பண்ணிடுறீங்க. அட் த சேம் டைம் ஹியர் 11:15 மார்க் பண்ணிட்டு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு, இது அப்படியே பை ட்ரெண்டுக்கு மேலே போச்சுன்னா பை எடுக்கிறீங்க, அண்ட் செல் ட்ரெண்ட் கீழே போச்சுன்னா செல் எடுக்கிறீங்க. இந்த கேண்டில் கீழே வரணும், அதை தான் செல் ட்ரெண்ட். ஸோ அப்போ நீங்கள் ட்ரைனிங் சொல்றப்ப அவங்க கிளியராக சொல்லி கொடுப்பேன். ஸோ அட் த சேம் டைம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரக்டாக அடுத்த டைமிங் வந்து 14:15. ஸோ 14:15 இங்கே வந்துச்சு, மார்க்கெட்டே முடிய போகுது. ஸோ டன். ஸோ பை ட்ரெண்ட் ஒரே ட்ரெண்டில் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ், நல்ல ப்ராஃபிட், ஓகேங்களா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் காமிச்சிடுறேன் ஃபைனலாக. 25546 25546 பொட்டன்ஷியல் ரிவர்சல், ஓகேங்களா. ஸோ பொட்டன்ஷியல் ரிவர்சல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே எங்கேயும் ரிவர்சல் ஆகலை, பட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிருக்கு. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் டைமிங் என்ன பார்க்குறோம், 10:44 10:44னா 45, எஸ் இங்கே, எஸ் 10:44 10:45. ஸோ ஹையில் இங்கே மார்க் பண்ணுறீங்க. இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெண்ட் எடுக்கிறீங்க. மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கே பை எடுக்கிறீங்க, ஸ்ட்ரைட்டாகவே பை. அடுத்த டைமிங் ஸோ 13:45 இப்படி, சரிங்களா. ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இதில் வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக பண்ணியிருக்கோம். 2 டைமிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து டைமிங் வந்து ரொம்ப லேட்டாக போகுதுங்கிறதுனால கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஏர்லியாக கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட பிளான், ஓகேங்களா. இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது ட்ரெண்டே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லோ ஸ்டாப் லாஸ், சிம்பிளாக சொல்லணும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன்ஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். எப்படிட்டு ஈஸியாக நீங்கள் பைய கால் ஆப்ஷன் இருந்துச்சா கால் ஆப்ஷன் எடுத்துருங்க, கீழே வந்துச்சுங்களா புட் ஆப்ஷன் எடுத்துருங்க. ஸோ ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.